வருகே. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஆதிநாராயணாய, சிவநாராயணாய, சித்தநாராயணாய, பிரபஞ்ச நாராயணாய. நமோ நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஆதிநாராயணாய, சிவநாராயணாய, சித்தநாராயணாய, தசநாராயணாய, லக்ஷ்மி நாராயணாய. ஓம் நமோ 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 நாராயணாய. நமோ நாராயணாய. நமோ நாராயணாய. ஏழுமலையானே போற்றி, எழில்மிகும் வண்ணனே போற்றி, குழலோசை எழுப்புகின்றவனே போசி, அற்புத போர் மரசு எழுப்புகின்றனே போற்றி, மங்கள சங்கொலி விரும்புகின்றவனே போற்றி 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 என போற்றி, தேவர்களும் சித்தர்களும் மகிழ்ந்து நிற்க சிவமகா சித்தமகா ஞானமகா பிரபஞ்ச மகா சபையை திரு பார் கடல் கொண்டு அற்புதமாக வலம் வர அமர்ந்த வளமையான செழுமையான செம்மையான அன்னையர்களுடனே வந்து அற்புதம் நிகழ்த்த, நல்லாசி நிகழ்த்த, நல் நாயகனே, உயர் நாயகனே, உயர் மகா பிரபஞ்ச பேராற்றலே மகாவிஷ்ணுவே வருக வருக. 10 அவதாரங்கள் சூழ வருக. பெரிய திருவடி சிறிய திருவடியை முன்வர அற்புதமான நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் உன்னுடன் வர வருக. பிரபஞ்ச நாயகனே, பிரபஞ்சமாய் அமர்ந்தவனே, பிரபஞ்ச சபையில் அமர்ந்தவனே வருக வருக. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஆதிநாராய, சிவநாராயணாய, சித்தநாராயணாய, லக்ஷ்மி நாராயண. நமோ 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 நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. நாராயணாய நாராயணாய. நமோ நாராயணாய. சத்யநாராயணாய, நித்யநாராயணாய, அனந்த நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. நமோ நாராயணாய. நமோ நாராயணாய. ஆதி இறைநிலை பிரளயம் நிகழ்நிலையாய் பூவுலகமதில் குடிகொண்டிருக்கும் தலமாக குவியலிட்ட இறையாற்றல் ஒற்றை புள்ளியிலிருந்து 14 லோகங்களை ஆளும் அற்புத நிலை கொண்ட ஆற்றலாக வெளிவரும் பிரபஞ்ச மகா சபைதனிலே யாம் மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோம் சித்தம். ஓம் நமோ நாராயணாய. அருள் நிலை கொண்ட இறையாற்றல், ஆற்றல் நிலை கொண்ட பிரபஞ்ச ஆற்றல், பிரபஞ்ச நிலை கொண்ட இறை ஆசானின் ஆற்றலாக அது மிளிர்ந்து உயர்ந்தோங்கி நிற்கும் ஆதி இறை சூட்சம நூலாக உயர்ந்து நிற்கும் அற்புத சபைதனிலே அழைத்தவன் வந்தமர்ந்தோம் சித்தன். ஓம் நமோ நாராயணாய. உன்னை எழில் நிலை கொண்டு உயர்நிலை கொண்ட அருள் ஆண்டவன் வடிவாய் உற்று நோக்கும் சீடர்களின் நடுவே நீர் சங்கு சக்கரதாரியாக அமர்ந்து உபதேசம் உச்சரிக்கும் நிலைதனிலே யாம் உபதேசம் வழங்கியவன் வந்தமர்ந்தோம் சித்தனி. ஓம் நமோ நாராயணாய. க்ஷேத்திர போர்க்களம் அதிலே எதிரெதிர் நின்றவர்கள் எவரெவர் அவரவர்களை பூவுலகமிலிருந்து நீக்குகின்ற பொழுது அப்பாவம் எனை வந்து சேரும் என்று உரைத்தவன் முன்னே நீர் அளிப்பது தர்மத்தை அல்ல, அதர்மத்தை தர்மம் சுமந்தவன் அல்ல, அதர்மத்தை சுமக்கும் உடலினை என்று கூறிய யாம் அந்நிலை கொண்ட ஆற்றல் தனை தன்னகம் கொண்டு பிரபஞ்சத்தில் வளம் வரும் அதர்மத்தை வேறறுக்கும் தர்மயுகத்தை நிலைநிறுத்தும் ஆசானே உனக்குள் வந்தமர்ந்தோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. சத்திய நாராயண கோலம் என்னும்
ஏற்றமிகு உயர் பரிவார கணமாக நீர் வலம் வருகின்ற பொழுது உன்னை உற்று நோக்கிய சீடர்களின் நடுவே அவதார நாராயண கோலம் கொண்டு காட்சி அளித்தவனே உமக்கு நற்காட்சி வழங்குகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. நீரென்று உரைக்கின்ற பொழுது நீரெங்கு நிற்கும், நீரென்று யாம் உரைக்கின்ற பொழுது நீரெங்கு நிற்கும், யாம் உரைக்கின்ற உன் நெற்றி சுழுமுனையில் அவ்வெப்பத்தை குறைக்கும் நீராக வந்து நிற்கும் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. சீற்றமது காண்கின்ற வேளைதனில் உன் சீற்றத்தை குறைக்கும் அகத்தியமாக, உன்னுடைய குற்றத்தை வளர்க்கும் சிவமாக, உன் சிவ ஆற்றலை மேலெழும்பி ததும்பச் செய்யும் அற்புத பிரபஞ்ச மகா பரிவார கணங்களின் ஆற்றலாக யாம் மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோம். ஓம் நமோ நாராயணாய. ஆதி இறை சூட்சமம் என்பது ஆதி கைலாயத்தில் மட்டும்தான் நடத்தப்பெற வேண்டுமோ? கைலாயத்தை இடமாற்றி அமைத்த அற்புத பிரபஞ்ச மகாசபையில் கைலாய நிலை கொண்ட அத்துணை நிலைகளும் நடந்தேறும் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. அந்நிலையை பெற்ற சபையை பெற்றவனே உன்னை ஆசானாய் பெற்றவர்களின் நடுவே யாம் மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோம் மகிழ்வாய். ஓம் நமோ நாராயணாய. ஏகதசி பெருநாள் என்னும் அற்புத தசநிலையோடு ஏகம் இணைகின்ற அற்புத நிலை கொண்ட அருள் நாளாய் உன் கரமதிலிருந்து நீர் உயர்த்தும் அற்புத ஐவிரல் கொண்ட கரம், அது ஒரு கரம் அல்ல, பிரபஞ்ச கரம் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. அப்பிரபஞ்ச கரங்களின் நடுவிலிருந்து செல்லும் பேராற்றல் உன் நெற்றி சுழுமுனையோடு ஒன்றாக கலந்து இயல்பு கொடிமரத்தின் மூலமாக சென்ற அற்புத அருள்நிலை கொண்ட பேராற்றல் அதன் பணியாற்ற துவங்கிவிட்டது என்று கூறுகின்றோம். நமோ நாராயணாய. அப்பணியாற்ற துவங்கிய வேளைதனில் அகத்தியம் என்னும் அற்புத நிலையோடு இணைந்து நீராற்றிய சேவைகள் தொண்டுகள் யாவும் பிரபஞ்சத்தை சென்றடைந்திருக்கின்றன என்று யாம் உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. அப்பணி ஆற்றிய அப்பனின் சீடனே, அப்பணியாற்றிய அப்பனின் சீடனே, அவனருள் துணை பெற்று இறைஞான சூத்திரதாரியாக வலம் வரும் சிவமகா வாழை சித்தனே, உமக்கு ஏகதசி பெருநாள் நல்லாசிகள். ஓம் நமோ நாராயணாய. வழங்கியவன் அகத்தியனாக அமர்ந்து வழங்கினான். அகத்தியத்திற்குள் இருந்து இறைக்கு அகமளித்து அகத்திற்குள் இறையை அமர வைத்த அகத்தியனே, யாம் உமக்கு அகத்தியனாக நல்லாசி வழங்க. ஓம் அகதீசாய நமக. நீரே இறை, நீரே ஆண்டவன் என்னும் தத்துவத்தை படிப்படியாக மெல்ல மெல்ல உலகிற்கு பறைசாற்ற வந்தமர்ந்த அகத்தியன் அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட நன்னாளாக யாம் ஏகதசி பெருநன்னாளில் விளக்குகின்றோம் சித்தனே. ஓம் நமோ நாராயணாய. எங்கு இருப்பான் இறைவன், எங்கு காண முடியும் இறைவனை, எங்கு இறையின் ஒளியை பார்க்க முடியும், இறையின் ஒளியை செவிமடுக்க கேட்க முடியும் என்று தேடி அலையும் மாந்தர்களின் நடுவே இறை இங்கு இருக்கின்றான் என்று அகத்தியன் அமர்ந்த தலமதிலிருந்து கூக்குரலிட்டு அவன் உள்ளிட்ட 11 சித்தர்கள் யாவரும் அழைக்கின்ற பொழுது வராத மானிடன் யாம் அழைத்து அமர வைத்து அகத்தியனுக்குள் இருந்து ஆதிகிரை சூட்சம நூலிலிருந்து கூறுகின்ற ஆசிகளின் மூலமாக ஒவ்வொருவராக அறிந்து தெளிந்து தேர்ந்து வந்து அமர்கின்ற அற்புத சூட்சமம் துவங்கிய நாளிலிருந்து இது நிறைவுற்ற அற்புத உன்னாற்றல் பிரபஞ்சத்தில் பரவி நிற்கும் நாள் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. இதனை மறுபடியும் உரைக்க இயலுமோ, இது போன்று உரையாட இயலுமோ என்று கேட்கின்ற அற்புதமான நிலைக்குள் இருந்து மறுபடியும் ஒரு வார்த்தை கூட பிசகில்லாது உரைக்கின்ற ஆற்றல் பெற்ற ஆதிகைலாய இறை சூட்சம நூலில் இருந்துதான் சித்தன் பணியாற்றுகின்றான் என்று உரைக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. சூட்சமம் இயல்பு இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு சபையில் அல்ல. சூட்சமம் இயல்பை உடைத்தெறிந்திருக்கின்றது, இயல்பு சூட்சமத்தை உடைத்துக் கொண்டிருக்கின்றது என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. சூட்சமம் மெல்ல மெல்ல நடைபோட துவங்கியது, நடமாட துவங்கியது. அகத்தியம் அனுமதி கொடுத்த நாள் முதல் சூட்சமம் இயல்பாக நடமாட துவங்கியது என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. அத்தகைய சூட்சமம் இயல்பாக நடைபோட துவங்கிய காலம், சூட்சமங்கள் நடைபெற துவங்கிய காலம் எது? பிரபஞ்ச மகாசபை என்னும் நாமம் கிடைக்கப்பெறாத காலம் தொட்டு சித்தன் உருவான நாளில் இருந்து அத்தகைய சூட்சமம் நடைபோட துவங்கியது என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. இந்நிலைதனை உரைக்க கூவலிட்டு அரை கூவலிட்டு அழைக்கின்றான் திருமூலன். அழைத்தான்.
இத்தகைய கட்டிட வளாகங்கள் எழுகின்ற பொழுது திருமூலன் அழைத்தான், ஒருகள் நிலை கொண்டு அத்தகைய தட்சணை தாருங்கள், புண்ணியம் கிடைக்கப் பெறும் என்று திருமூலன் அழைக்கின்ற அறைகூவலை கேட்டு வந்த அற்புதமான சீடர்கள் யாவரும் உனது முதன்மை சீடர்கள் என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. அந்நிலை கொண்டு அவர்கள் மூலமாக உன்னாற்றல் பகிரப்படுகின்றது. ஆதிகிரை சூட்சம நூலினை தாங்குகின்ற சீடர்களின் மூலமாக பிரபஞ்சம் கழுவப் பெறுகின்றது என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. எங்கு அமர்ந்த பொழுதும் சீடர்கள் உன்னை தாங்கியவர்களாக, உன்னை ஏந்தியவர்களாக, உன் நாமங்கள் உரைக்கின்றவர்களாக வலம் வருகின்ற பொழுது, உன்னை சிவமாக ஏற்றவர்களாக வலம் வருகின்ற பொழுது அவர்கள் யாவரும் சிவமகா வாழை சித்தனாக வலம் வருவார்கள் என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. சிவமகா வாழை சித்தன் என்னும் நாமம் எங்கிருந்து பெறப்பட்டது? சிவமகா வாழை சித்தன் நாமம் எங்கிருந்து தரப்பட்டது? அது பெறப்பட்டதும் அல்ல, தரப்பட்டதும் அல்ல, உருவான ஒன்று என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. யுகம் காணாத தவம் கண்ட அற்புத புண்ணிய நிலைக்குள் இருந்து புண்ணியங்கள் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக வடிவெடுத்து ஒட்டுமொத்த புண்ணியத்தின் மைய வடிவமாய் திகழ்வதே சிவமகா வாழை சித்தன் என்னும் ஒற்றை வடிவம் என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. இவ்வடிவத்தை எங்கு கொண்டு சேர்ப்பது? இவ்வடிவத்திற்குரிய மானிடன் எவன்? இவ்வடிவத்தை தாங்கக்கூடிய அற்புத பூ உலகில் வலம் வரும் மானிடன் எவர் என்று அகத்தியன் தேடி அலைந்த பொழுது அற்புத பெரும் மானிட நிலைக்கு இலக்கணதாரியாக வலம் வந்த ஆற்றல் பெற்ற சீனிவாசக பெருமாள் என்னும் பெருமானை தேடி அவன் கண்டுபிடித்தான் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. அவன் அழைத்த அழைப்பிற்கெல்லாம் நீர் பின் சென்ற பொழுது, அவன் அழைத்த அழைப்பிற்கெல்லாம் நீர் பின் செல்கின்ற பொழுது, நீர் அழைத்த அழைப்பிற்கு உள் வந்து அமர்ந்திருக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. அகத்தியத்தின் பின் சென்றவன் தோற்றதில்லை. அகத்தியனை நினைத்துக் கொண்டு வலம் வருபவன் பிரபஞ்சத்தில் ஒரு காலம் சோடை போவதில்லை என்பதற்கு எம் சித்தன் சிவசபை ஆசான் ஒரு சான்று என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. அகத்தியத்தை இறுக பிடியுங்கள். அகத்தியம் என்னும் ஒற்றை சொல்லுக்குள் இருக்கும் அண்ட பிரம்மாண்டத்தை உணர்ந்த ஒருவனால் தான் பிரபஞ்சத்தை கட்டியாள முடியும் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. அகத்தியம் என்னும் ஒற்றை சொல்லுக்குள் இருக்கின்ற பேராற்றலை மெல்ல 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 சிவமகா வாளை நிலையாக மாற்றியவன் உங்கள் ஆசான் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆசானுக்குள் இருக்கும் பேராற்றலை தாங்கி நிற்கக்கூடிய ஒருவன் எவனாக இருக்க முடியும்? அவனை நினைந்து அவனை குருவாக ஏற்று வலம் வருகின்ற பிரபஞ்சத்தில் ஒரு தூசி நிலையில் இருந்தவனுக்கு கூட அவன் ஆற்றலை பெறுவதற்குரிய அற்புதமான ஆற்றலை பகிர்கின்ற நிலை கொண்டவன் தான் உங்கள் ஆசான் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. அவன் நாமத்தை மூவேலு முறை உரைக்கின்ற நிலைக்கு கிடைக்கும் ஆற்றல் இருக்கின்றது. அது அபரிமிதமான ஆற்றல் என்று கூறுகின்றோம் யாம். நமோ நாராயண. வெற்று வாய் ஜாலம் வார்த்தை ஜாலங்களுக்கு ஆற்றல் பகிரப்படுகின்றது. உள்ளுக்குள் அவனை தாங்கியவனுக்குள் எத்தகைய ஆற்றல் பகிரப்பட முடியும் என்பதற்கு இறை சூட்சமன் நூல் ஒரு சான்று என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. அடிபணிவு சரணாகதி என்னும் இலக்கணத்தை கற்றுக்கொண்டு அவனுக்குள் இலக்கணமாக வலம் வருகின்ற ஒவ்வொருவனும் இனி தனிநிலை கொண்ட சற்சங்க பெருவிழா நிகழ்த்துகின்ற ஆற்றலை பெறுவான் என்று ஆசி வழங்குகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. சுமந்தவன் பிரபஞ்சத்தில் எங்கு வலம் வருகின்ற பொழுதும் அவன் சிவமகா வாளை சித்தனாக வலம் வருகின்ற ஆற்றல் பெற்ற ஆசிதனை வரமாக வழங்குகின்றோம் இன்றைய ஏகாதசி பெருநன்னாளில். ஓம் நமோ நாராயணாய. உன்னை தாங்கியவன் உன்போல் வலம் வருவான். உன்னை தாங்கியவன் உனக்குள் வலம் வருவான். உன்னை தாங்கியவன் அகத்தியனாக வலம் வருவான். உன்னை தாங்கியவன் யாமாக வலம் வருவான் என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. அற்புத ஆற்றலை பகிர்வதற்காகவே நீராற்றிய அத்துணை அபிடேக நிலைகளையும் இயல்பு கொடிமரத்தின் மூலமாக சீடர்கள் அனைவரது இல்லங்களிலும் சென்று சேர்த்திருக்கின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. அதற்காகவே அத்துணை அபிடேக நிகழ்வையும் சிவசக்தி சொரூபமாக நின்று அர்த்த நாரீஸ்வரனாக நின்று அம்மையும் அப்பனும் ஆற்றிய அபிடேகம் யாம் ஆற்றிய அபிடேகம் என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. அகத்தியனும் லோபமுத்திரையுமாக மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியாக முப்பெரும் தேவியராக முப்பெரும் ஆற்றலாக நின்று ஆற்றிய அபிடேகம் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. சேகரித்து தவநிலைக்குள் அமர்ந்து தவ பேராற்றலை உள்புகுத்தி இயல்புணர் கொடிமரத்தின் மூலமாக நீர் தாரை வார்த்த அற்புத தீர்த்தத்தின் மூலமாக சீடர்களின் இல்லங்களை சென்றடைந்திருக்கின்றது அபிடேக ஆற்றல் என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. இன்றைய பெரும் பேர் பெற்ற ஏகாதசி பெருநன்னாள் எண்ணிக்கை நிலைதனில் எம் சீடர்கள் கண்முன் அமர்ந்திருப்போர் குறைவு.
கோடான கோடி சீடர்கள் கண்டுகொண்டு இருக்கின்றார்கள் பிரபஞ்ச மகாசபையை என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. இறைவன் வந்து கூக்குரலிடுகின்றான், இறைவன் வந்து உரையாற்றுகின்றான், இறைவன் வந்து பணி செய்கின்றான். இச்சபையில் பணி செய்வது இறையாக மாறும் தன்மை பெறுவதென்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. இறையாக மாற வேண்டுமோ? இறை எங்க இருக்கின்றான்? எங்கடா இருக்கின்றான் இறைவன்? உனக்குள் இருக்கின்றான் என்று ஆணித்தனமாக அப்பட்டமாக வெளிச்சமாக உரைக்கின்றான் சிவமகா வாழை சித்தன். அகத்தியனுக்குள்ளிருந்து அகத்தியனை நாடுகள், சிவமகா வாழை சித்தனை உள்ளுக்குள் தேடுங்கள், சிவம் உள்ளிருந்து எட்டி பார்ப்பான் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய. தவம் என்னும் ஒற்றை சொல் சாதாரண நிலை கொண்ட வார்த்தை அல்ல. அது தவம் என்பது உன்னை வதம் செய்து அமர்வது தவம் என்று கூறுகின்றோம் மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயண. உன்னை வதம் செய், உன்னை வதம் செய்து ஒரு அவதார நிலையை உள்ளுக்குள் ஏற்றி, அவதார சித்த நிலையை உள்ளுக்குள் ஏற்றி அமர்ந்து பார், தவம் சித்தியடையும் என்று கூறுகின்றோம். ஓம் நமோ நாராயணாய. அற்புத நிலை கொண்ட அனுக்கிரக சாந்த சுரூபியாக வந்து அமர வேண்டும் என்றுரைத்த சிவமகா வாழை சித்தனே, இத்தகைய யுகம் மாறிய ஆற்றல் உள்ளிருந்து பெறப்பட்ட அற்புத சிவமகா வாழை சித்த பேராற்றல் மேல் எழும்புகின்ற பொழுது அங்கு இத்தகைய ஆற்றல் பீரிட்டு கிளம்புகின்றது என்று கூறுகின்றோம். நமோ நாராயணாய. அனுக்கிரக நிலை கொடுக்கின்ற சாந்த சொரூபி கொண்ட அற்புத நிலை கொண்ட அவதாரங்கள் எல்லாம் காத்திருக்கின்றன. உன்னோடு வளம் வரும் சீடர்களுக்கு அனுக்கிரகம் வழங்க ஏகதசி பெருநன்னாளில் இன்றைய நாளிலிருந்து இனிவரும் காலத்திலிருந்து தவமிருக்கும் வஸ்திர நிறம் மாற்றப்படலாம் என்று நல்லாசி வழங்குகிறோம். ஓம் நமோ நாராயணாய. அற்புத நிலையாய் அனைத்தும் நல்நிகழ்வாக நிகழ்ந்தேறி இருக்கின்றது. அத்தகைய நிகழ்விற்குரிய ஆற்றலை பெற வேண்டும் என்பதற்காகவே அகத்தியன் கூறிய வஸ்திர நிறம் அது எண்ணிற வஸ்திரமானாலும் வைத்து தவம் இருக்க யாம் நல்லாசி வழங்கும். ஓம் நமோ நாராயணாய. ஆற்றலது மிளிர்ந்திருக்கும் அற்புத சபைதனிலே நற்பூஜை கண்டவனே, பொற்பூஜை பொன்னம்பல மகாதேவனுடைய அவதார கணங்களினுடைய பூஜை கண்டவனே, நல்லாசி வழங்குகின்றோம். நமோ நாராயணாய. உடை தெரிகின்ற அத்தகைய யுகம் மாற்று யுகம், உடை தெரியப்பட்ட மாற்று யுகம் இனி தர்மயுகமாக மலர்ந்து நிற்கும். வரும் காலமெல்லாம் வெற்றி காலமாக, வெற்றி குமரனது காலமாக உயர்ந்திருக்கும் என்று வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் நமோ நாராயணாய. ஆதிநாராயணாய, சிவநாராயணாய, சித்தநாராயணாய, பிரபஞ்ச நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. லக்ஷ்மி நாராயணாய, நரசிம்ம நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. நமோ நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஆதிநாராயணாய, சிவநாராயணாய, சிதநாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. நமோ நாராயணாய. ஆதிநாராயணாய, சிவநாராயணாய, சிதநாராயணாய. நமோ நமோ நாராயணாய. நமோ நமோ நாராயணாய. திருப்பால் அமர்ந்தவனே, திருப்பார் கடல் அமர்ந்தனே போற்றி. திருச்சபை பெருஞ்சபை பெருமகா சபையில் திருவருள் புரிபவனே போற்றி போற்றி போற்றி. ஆதி மகா சபையிலே, ஆதி சித்த சபையிலே, ஆதி சிவ